இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் நியூமேட்டிக் சிம்பிள்ஸ். அந்த நியூமேட்டிக்கில் பயன்படக்கூடிய காம்பனண்ட்டை ஒரு சிம்பிள்ஸ் குறிப்பாங்க. அந்த சிம்பிள்ஸ் ரொம்ப முக்கியமானது. நாளைக்கு ஏதாவது இந்த ஒரு புதுசான ஒரு சர்க்யூட்டு நியூமேட்டிக் சர்க்யூட் பார்க்கும்போதோ, அந்த ட்ரபுள் ஷூட்டிங் தட் இஸ் நியூமேட்டிக் செக்ஷனில் ஃபால்ட் அட்டன் பண்ணும்போது சர்க்யூட் தான் இருக்கும். எலக்ட்ரிஷனுக்கு எப்படி சர்க்யூட் இருக்குது அது மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சி என்ன பிரச்சனை, எந்த வால்வில் பிரச்சனை, என்ன லைனில் பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக சிம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த சிம்பிள்ஸ் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். அதை வந்து தியரிலையும் கேட்பாங்க, வேறு இன்ஜினியரிங் ட்ராயிங்லையும் உங்களுக்கு சிம்பிள்ஸ் போட சொல்லுவாங்க. நியூமேட்டிக் சிம்பிள்ஸ் ஒரு டாபிக் கொடுத்து அதை வரைய சொல்லுவாங்க உங்களுக்கு. தியரியில் எப்படின்னா சிம்பிள்ஸை கொடுத்து பேர் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லலாம்னா ஸ்கொயர் அப்படின்னு ஸ்கொயரில் போட்டிருந்தா அதோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுங்க. மேலே இதே கேள்வி கேட்கலாம், கொடுத்துருக்காங்க பாரு. ஸ்கொயரில் இருந்தால் அது ஒரு வால்வை குறிக்கிறது. அடுத்தது சர்க்கிளில் இருந்தால் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டாக்கா கம்ப்ரஸர், நியூமேட்டிக் மோட்டார் இதெல்லாம் குறிக்கும். கம்ப்ரஸர், நியூமேட்டிக் மோட்டார். சர்க்கிளில் போட்டால் கம்ப்ரஸர் தான். அதாவது வட்டம் வரைஞ்சி தான் கம்ப்ரஸர் தான், அல்லது நியூமேட்டிக் மோட்டார் தான் அர்த்தம், அல்லது ப்ரெஷர் கேஜ் இப்படிலாம் இருக்கலாம். அடுத்த லைன் மீன்ஸ் ஒரு கோடு, ஜஸ்ட் ஒரு கோடு மட்டும் போட்டுதுனாக்கா பைப் லைன் போகுதுன்னு அர்த்தம். அடுத்த டைமண்ட்னா ஒரு சதுரத்தை திருப்பி வச்ச மாதிரி இருக்கக்கூடிய, நீண்ட சதுரத்தை திருப்பி வச்ச மாதிரி இருக்கக்கூடிய வடிவம் டைமண்டாக இருந்தால் அது வந்து ஃபில்டர், தட் இஸ் ஏர் ஃபில்டர் அல்லது ஆயில் ஃபில்டர், ட்ரையர், லூப்ரிகேட்டர் இதை குறிக்கும். சிலிண்டர் உருளை வடிவமாக இருந்தால் ரிசர்வயரை குறிக்கும். ரிசீவர்னு போட்டிருக்காங்க. ரிசர்வயர் அல்லது ஏர் டேங்க் இதை குறிக்கும். ஒரு ரெக்டாங்கிள் செவ்வகம் இருந்தால் சிலிண்டர்ஸை குறிக்கும். சிலிண்டர்ஸ் மீன் என்ன சிலிண்டரு, அங்கே பயன்படக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிலிண்டர்ஸை குறிக்கும். டாட்டட் பாக்ஸ், ஒரு பாக்ஸில் டாட்டா கோடு விட்டு கோடு போட்டிருந்தாக்கா ஒரு அசம்பிளி ஆஃப் த நியூமேட்டிக் காம்பனன்ட்ஸ், ஒரு நியூமேட்டிக் காம்பனன்ட்ஸ் அசம்பிள் பண்ண செக்ஷன் அர்த்தம். ட்ரையாங்கிள் கொடுத்துருந்தா, முக்கோணம் கொடுத்துருந்தா என்ன அப்படின்னு கேட்டாக்கா அது எனர்ஜி, தட் இஸ் கம்ப்ரஸ் ஏர் அந்த லைனில் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம், முக்கோணம் போட்டுருந்தாக்கா. இது எப்படின்னு ஒரு அப்ளிகேஷனோட பார்க்கலாம் பாருங்கள். இப்போ இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒன்று இந்த மாதிரி வட்டம் போட்டிருக்காங்க, ஒரு கோடு போட்டிருக்காங்க, ஒரு முக்கோணம் போட்டிருக்காங்க. இந்த வட்டம் எதை குறிக்குதுன்னு கேட்டாக்கா ஒரு நியூமேட்டிக் மோட்டாரை குறிக்குது அல்லது கம்ப்ரஸர் குறிக்குது. முக்கோணம் போட்டிருக்காங்க, 2 கோடு போட்டு, இது வந்து எல்லாமே சேர்ந்த ஒரு அமைப்பு. இந்த ஒன்று என்ன சொல்லுவாங்க கேட்டால் யூனிடைரக்ஷனல் அப்படிங்கக்கூடியது ஒரு திசையில் போகக்கூடியது. அடுத்த நியூமேட்டிக் மோட்டாரில் படம் 2 வந்து பை டைரக்ஷனல் கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா? இப்போ என்ன கேட்பாங்க, இந்த சிம்பிள் கொடுத்தா எதை குறிக்கிறது? யூனிடைரக்ஷனல் நியூமேட்டிக் சிஸ்டம், நியூமேட்டிக் லைன். இந்த சிம்பிள் 2வது படத்தில் கொடுத்த சிம்பிள் கொடுத்தா என்ன, பை டைரக்ஷனல் ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லணும். பார்த்தாலே உங்களுக்கு படம் வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு. அடுத்ததாக இந்த எக்ஸாம்பிள் கவனிக்கும். படம் 3வது சிம்பிள் ஒரு ரவுண்டு போட்டு கிராஸ் பண்ணி ஆரோ மார்க் போட்டிருக்காங்க, அது ப்ரெஷர் கேஜ் மேலே கொடுத்துருக்காங்க. அடுத்து சிம்பிள் வித் டைமண்ட், இது ஃபில்டரை குறிக்குது. ஃபில்டர்னாக்கா ஏர் ஃபில்டர். அடுத்து லூப்ரிகேட்டர் குறிக்குது, ஒரு டைமண்ட் போட்டு மேலே சின்ன கோடு, ஒரே கோடு அது போட்டால் லூப்ரிகேட்டர் குறிக்குது. ட்ரையரை குறிக்கிறது 2 கோடு போட்டிருக்காங்க. சிம்பிள் வித் ஸ்கொயர் அப்படின்னாக்கா இதை வால்வு குறிக்குது. இதுதான் வால்வு, இது இருக்கு பாருங்க, இந்த போட்டுருக்கோம். இது ஸ்கொயர் மீன்ஸ் வால்வ், இது வால்வு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, 2 கட்டம் போட்டு வால்வு போட்டு ஆரம்பர்க்கெலாம் போட்டுருந்தாங்கல்ல, அதன் போல் உள்ளது. ஆக இந்த மாதிரி உள்ள சிம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுங்க. இந்த சிம்பிள்ஸில் அடுத்த கட்டமாக இங்கே கொஞ்சம் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி இந்த என்ன அர்த்தம்னா சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர். இந்த சிம்பிள் வந்து சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் குறிக்குது. சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டரில் வந்து நம்ம இப்போ நேற்றைய கிளாஸில் பார்த்தது மாதிரி ஸ்ப்ரிங்கு, ஒரு பிஸ்டன் இருக்கும். இது டபுள் ஆக்டிங் சிலிண்டர், ஒரு கட்டம், ஒரு பிஸ்டன் ராடு, 2 வே. சிம்பிள் வித் சிலிண்டர், படம் 62. சிம்பிள் வித் சிலிண்டர் இப்படி இருந்தாக்கா இது வந்து ஸ்டோரிங் டிவைஸ், ஏர் ஸ்டோரிங் டிவைஸ், தட் இஸ் ரிசர்வாயர். இது வந்து ஏர் ஸ்டோரிங் டிவைஸை குறிக்குது. இது ஏர் ஸ்டோரிங் டிவைஸ் இருக்குல்ல, ஏர் ஸ்டோரிங் டிவைஸை குறிக்குது. அதாவது கம்ப்ரஸரோட ரிசர்வாயர் குறிக்குது. ரிசர்வாயர்னா தேக்கி வைக்கப்படக்கூடிய இடம். ஒரு முக்கோணம் போட்டிருக்கனால இது வந்து ஏர் சோர்ஸ், ஏர் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். படம் 64 கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது. எஃப்ஆர்எல் யூனிட்டும்பாங்க. எஃப்ஆர்எல் யூனிட் கொடுத்துருக்கா அந்த இடத்துல. எஃப்ஆர்எல் வேற ஒன்றும் இல்லை, ஃபில்டர், ரெகுலேட்டர் அண்ட் லூப்ரிகேட்டர். கண்டிப்பாக நியூமேட்டிக் சிஸ்டம் ஆகட்டும், ஹைட்ராலிக் சிஸ்டம் ஆகட்டும், இந்த 3ம் இருக்கணும். அது வரக்கூடிய ஏரையோ இல்லை ஹைட்ராலிக் ஃப்ளூயிடையோ ஃபில்டர் பண்ணணும். அடுத்ததாக அதை ரெகுலேட் பண்ணி அனுப்பணும். அடுத்ததாக அந்த பார்ட் லூப்ரிகேட் பண்ணி ஆகணும், உயவிடுதல், தட் இஸ் ஆயில் போட்டு செய்கிறது. அதனால் எஃப்ஆர்எல் யூனிட்டோட சிம்பிள் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சிம்பிள் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுங்க. டிராயிங் கேட்பாங்க, ட்ரா த எஃப்ஆர்எல் யூனிட் சிம்பிள் அப்படின்னு கொடுத்தாங்க. இது 2 மார்க். தியரியில் கேட்டால் அது 3 மார்க். தியரியில் உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க, இந்த படத்தை கொடுத்து எதை குறிக்குதும்பாங்க, எஃப்ஆர்எல் யூனிட்டு அல்லது ரெகுலேட்டர், கம்ப்ரஸ் ஏதோ கொடுத்துருப்பாங்க. அது சரியான விடை என்னன்னு கேட்டால் இது வந்து எஃப்ஆர்எல் யூனிட். இதை போட்டிருக்காங்க, நல்லா திரும்பவும் கவனிச்சிங்க. எஃப்ஆர்எல் யூனிட் என்பது இதுதான் எஃப்ஆர்எல் யூனிட். ஓகேவா? அடுத்ததாக இங்கே கொடுத்துருக்காங்க டைம் டிலே வால்வ்னா இந்த மாதிரி வேரியபிள் ரெகுலேட்டரில் வேரியபிள் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வும் போட்டு ஒரு வால்வோட சேர்த்துருந்தாங்கன்னா இது வந்து டைம் டிலே வால்வ். ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ், டைம் டிலே வால்வ்.
அடுத்து நான் ரிட்டர்ன் வால்வ். நான் ரிட்டர்ன் வால்வ் எப்படி இருக்குது? ஒய் ஷேப் போட்டு 1வது பாயிண்ட்டு ஒரு 0 மாதிரி ஒரு ரவுண்டு போட்டு மேலே கோடு போட்டு நான் ரிட்டர்ன் வால்வ். இந்த இடம் நான் ரிட்டர்ன் வால்வ். படம் 66. படம் 67 வந்து ஃப்ளோ கண்ட்ரோல். படம் 68 ஷட்டில் வால்வ். படம் 69 ட்வின் ப்ரெஷர் வால்வ். டபுள் சைடு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஒரு வால்வ். இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் வால்வ் இதெல்லாமே. அதில் டபுள் சைடு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ட்வின் ப்ரெஷர் வால்வ். அடுத்தது இதோட நியூமேட்டிக் செக்ஷன் முடியுது. ஹைட்ராலிக் செக்ஷன் அடுத்த கிளாஸ் வீடியோவில் நான் அனுப்புகிறேன். தேங்க்யூ.